ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குட் ஆஃப்டர்நூன். நான் இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து என் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஜெய்ப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆன் த வே டு ஜோத்பூர். ஸோ இந்த ஆன் த வேல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பாட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்னோ யார்ட் கிஷான்கர். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ இங்கே ரீச் ஆகிட்டேன். அங்கேருந்து இப்போ நான் இருந்த ஜெய்ப்பூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 120 கிலோமீட்டர் இருந்தது. பட் இந்த இடத்தோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வெள்ளை கலரில் இருக்குங்க. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இடத்த காமிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு எப்படி வர்றது, இங்கே எப்படி என்ட்ரு ஆகணும், எல்லா டீட்டெயிலுமே நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஆல் இண்டியா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா டே 99வது நாளுங்க. 99 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் நாளைக்கு 100வது நாள். ஸோ எக்ஸைட்டட். ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே வெள்ளை கலரில் தாங்க இருக்கும். இங்கே நீங்கள் மார்பிள் வந்து இங்கே தாங்க இருப்பாங்க. ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரில் ஆக்சுவலாக இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அண்ட் கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அந்த லேக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியோட கலரை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி இவ்வளோ இந்த வெள்ளை கலருக்கு நடுவில் பாருங்கள். நம்ம பையனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. வாவ். ஸோ காய்ஸ், இங்கே இந்த இடம் நிஜமாகவே நான் நினச்ச விட ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கிங், இந்த இடம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்துமே இங்கே நிறைய பேர் அலோவ் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இங்கே ஆக்சுவலாக இங்கேருந்து மார்பிள் எடுக்கிறாங்க, ஒயிட் கலர் மார்பிள்ஸ் எல்லாமே. செம்ம அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கவே. ஆக்சுவலாக இங்கே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ கதை சொன்ன அந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே லவ்னு இதெல்லாம் வச்சுருக்காங்களா, இந்த ஃப்ரேமில் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கேயுமே ஃபோட்டோலாம் எடுத்து தரதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ராஜஸ்தானில் இப்படி ஒரு இடமா நைஸில் நானே எதிர்பார்க்கலாங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. தண்ணியோட கலரை பாருங்களா, அதான் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் இங்கே கடைங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இங்கே வெயில் சுத்தமாக இருக்காதுங்க. இங்கே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்துட்டு இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெலிபேட். இங்கே வந்து ஹெலிகாப்டர்லாம் லேண்ட் பண்ணுற இடம். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவும் வரல. நைஸுங்க. நான் இந்த இடத்துல இவ்வளோ செட்டப்லாம் இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் இவ்வளோ செட்டப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே அவங்க ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறது தான். ஸோ இதாங்க இந்த இடத்தோட கம்ப்ளீட்டான நேமு. வெல்கம் டு ஸ்னோ யார்ட் கிஷன்கர் மார்பிள் அசோசியேஷன். லைக் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இங்கே ஆக்சுவலாக இங்கேருந்து தான் மார்பிள் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு பின்னாடி எவ்வளோ வண்டி இருக்குது, எவ்வளோ லோடு ஏற்றிட்டு இருக்காங்கன்னு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாத்தையும் மாதிரி மொத்தமாக எடுத்துருவாங்க போல். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது போல். ஓ வாவ். இந்த இடத்தோட அழகை பற்றி சொல்ல வார்த்தை இல்லைங்க. அனத்தர் லெவலில் இருக்குது இந்த இடம். இங்கே குதிரை சவாரியெல்லாம் இருக்குங்க. சூப்பரில். இங்கே வந்தீங்கன்னா குதிரை சவாரி பண்ணுங்க. இல்லை எவ்வளோன்னு தெரில, கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். கைஸ், ஆக்சுவலி இங்கே கப்பலாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே அவங்க இந்த ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நைஸ் இல்லை, ஆல் டைப் ஆஃப் தீம் டெக்கரேஷன். இந்த கிரவுண்டோட சர்ஃபேஸ், இந்த கிரவுண்டோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இந்த தண்ணி அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க. செம்ம கிளியராக இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா ஃபுல்லாகவே குப்பை ஆகிடும்ல. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்லா குப்பை ஆகிடும்.
ஸோ கைஸ் இங்கே முக்கியமாக இந்த ஜெய்ப்பூரில் இருக்க மக்களோட அன்பை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஐ மீன் இந்த ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஜோத்பூர் இந்த சைடில் இருக்க மக்கள்லாம் ரொம்பவே அன்பான மக்களுங்க எல்லாருமே. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாருமே செம்ம ஜாலியாக பேசுகிறாங்க. நல்லா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறாங்க. இவ்வளோ நாளாக சுற்றிட்டே இருக்கீங்களா பைக்கில் பேச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அவங்கெல்லாம். எப்படி ப்ரோ இவ்வளோ நாள் எப்படி ப்ரோ பாசிபிள் அப்படிலாம் கேட்குறாங்க. பாசிபிள் ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம் யாராலையும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ட்டு இருக்கேன். நைஸ். ஸோ கைஸ் யாரும் இங்கே ஆஃப்டர்நூனில் வேறு பிளான் பண்ணாதீங்க. எப்பா வெயில் கொளுத்துதுங்க, மண்டை பிக்குது. ஆப்வியஸ்லி ராஜஸ்தான்னாலே டெசர்ட் தரேன். பாலைவனத்தில் மத்தியானம் வேறு எப்படி இருக்குமா, செம்ம வெயிலுங்க. இங்கே ஈவினிங் டைமில் கரெக்டாக ஒரு 4 o'clockலேருந்து 6 o'clock வந்த டைம் வந்தோம்னா வெயில் அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். இந்த இடத்த சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இந்த இடத்த வந்து பார்த்துருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக இந்த இடத்த மொத்தமாக தோண்டி எடுத்துருவாங்க வந்து நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது ராஜஸ்தான்லே. ரொம்ப லிமிட்டடான ஒரு ஏரியா, ப்ரைவேட் ஏரியாங்கிறது தான் இன்னும் ஆச்சரியம். அவங்க இன்னும் இந்த மாதிரி டூரிஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது தான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ கைஸ் ஓவராலாக இந்த கிசான்கர் பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நீங்கள் அப்படியே ஒரு பாலைவனத்துலேயே நீங்கள் வெள்ளை கலர் பாலைவனத்துக்குள்ளே இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். வெயில் தாங்க ரொம்ப கொளுத்துது. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வெயில் இல்லாத டைம் இங்கே வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் டைம் வாங்க. ஒரு 4 to 6 அந்த டைமுக்கு இங்கே வர மாதிரி நீங்கள் வேறு வரீங்கன்னா நீங்கள் 4 to 6 இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துங்க. அப்போ தான் இந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா இந்த மாதிரி வெயிலில் இருந்து கரிஞ்சிருவீங்க. எனக்கு ஆக்சுவலாக பிளான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. எனக்கு என்னென்னா இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி உடனே இப்போ ஜோத்பூர் போகணும். ஸோ ஜோத்பூர் போகணுங்கிறதுனால இது ஆந்த வெயில் இருந்தனால தான். ஸோ ஓகே வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு போயிடலான்னு. ஸோ இங்கே மட்டும் நான் தங்குற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஸ்டேயை போட்டு இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆக்சுவலாக நியூ மேரிட் கப்புள்ஸ் வேறு இருந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக தாராளம் இந்த இடத்துக்கு வரலாம். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே பயங்கரமாக பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. அவங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கேமராவில் எனக்கு காமிச்சாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து எப்படி இருக்கும். நைஸ் இல்லை? வாவ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் கிளம்ப வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் விசிட்னு அவங்க சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் அலவிங் அஸ் டு விசிட்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேக்கு அப்புறம் எனக்கு கிளம்புறேன். ஸ்நாக்ஸ் குறிச்சிட்டு போகலாம். கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5:30 கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பன் தட் நீங்கள் இங்கே வரதா இருந்தால் பிளான் பண்ணிக்கிங்க. அண்டு திங்ஸ் பற்றி கவலை இல்லை, இங்கெல்லாம் எல்லாமே சேஃபாக தான் இருக்கீங்க மோஸ்ட்லி. வாவ். சூப்பர் பிளேஸுங்க. இந்த இடத்த மறக்க முடியாது. இந்த ஆல்டேஜில் நான் பார்த்த மொத்த பிளேஸில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஆல்டே ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா டே 99 கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் கைஸ். பை பாய். ஸோ கைஸ் நான் தான் நினச்சேன் இங்கே அவ்வளோவா கூட்டம் வராதுன்னு. பட் இங்கே எக்கச்சக்கமாக ஆள் வருதுங்க. டூரிஸ்ட் பஸ்ஸில் எல்லாம் வந்து இந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. சில்ட்ரன்ஸ்க்கான பார்க் வேலை நடந்துருக்கு. இந்த வழியாக தான் உள்ளே வரணும்.
கைஸ் இதுதான் என்ட்ரன்ஸு கிஷாங்கர் டம்ப் யார்டோட. ஸோ ரொம்பவே அழகான ஒரு பிளேஸுங்க. நீங்கள் மஸ்ட்டு ஆக்சுவல் வந்து பாருங்கள். ஸோ இந்த டம்ப் யார்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய மார்பிள் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மார்பிள் ஷாப்புக்கு நிறைய பார்க்க முடியும். நீங்கள் மார்பிள் உங்கள் வீட்டு வாங்கணும்னு நினச்சாலும் இங்கே நீங்கள் செம்ம கம்மியாக ரேட்டை வாங்க முடியும். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. மற்றபடி இங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க, ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமா நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ இனி நெக்ஸ்ட் ஸ்டாப் ஜோத்பூர். பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங்கை பாருங்கள். எப்போ இந்த டேஸை நான் மறக்க முடியாது. டெய்லி ஈவினிங் சேசிங் சன்செட். ஸோ கைஸ் ஃபைனலி ஜோத்பூர் ரீச் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி ஜோத்பூரில் எங்கேயுமே பார்க்க முடியும் தோணல. பட் நான் ஸ்ட்ரீட்டில் எங்கே இறங்கி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான் இருக்கேன். அண்ட் நான் ஜோத்பூரில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 14 Feb ஹாஸ்டல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹாஸ்டல். இங்கே நீங்கள் ஜோத்பூர் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். இது ஒரு ஏசி டார்மெண்ட்ரி. ரொம்பவே அஃபோர்டபுளான உங்கள் ப்ரைஸு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் 300 400 டிபெண்ட்ஸ் அப்பான் சீசன் அவங்க மாறும். பட் எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 400 கம்மியாகாது. 400க்கு கீழே தான் இருக்கும் உங்களோட ப்ரைஸ், அதுக்கு மேலே போகாது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கைஸ் நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ ஜோத்பூர் இன்றைக்கி நான் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. பட் நான் நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸ்டே டியூன் கைஸ். பை பாய்.